வாழ்க்கையில in many people's life அவசரப்படுறாங்க. they are rushing. அப்ப இது ஒரு சிந்தனையோட பிளாக் பிரச்சனை. This is a major problem in mind. ட்ரெயின் வந்து பாலத்துல அவசரமா போனா என்ன ஆகும்? If a train runs in a bridge very fastly, what will be happen? அப்படியே தடம் புரட்டும். Yes, ஆமா, அது வந்து அப்படியே the bridge will be broken, the train will be fallen. அப்ப நம்முடைய வாழ்க்கையில In our life, கிறிஸ்துவின் சிந்தை எப்படி வருது? how the mind of Christ is ஆதியாகமம் முதல் coming. வெளிப்படுத்தின விசேஷம் From பார்த்தோம். Genesis to Revelation. இங்க ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையில Here one mother, ஒரு பயம் வந்துச்சு. she's அந்த afraid. பயத்துல அவங்க சிந்தனை கருதி போயிட்டு. Oh, by the fear, his mind was 1 சாமுவேல் corrupted. 18வது அதிகாரம் 1 ல இருந்து 3 வரை வாசிக்கலாம். From 1 Samuel chapter 18. From 1 to 14. இல்ல 1 to 4. அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதை தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கட்சியும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா என்ன பேசுறாருன்னா, what God is speaking through this verse, யோனத்தானுடைய ஆத்துமாவும் தாவீது ஆத்துமாவும் நேசித்தது. the soul of Jonathan and the soul of David love together. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனை இயேசுவை நேசிக்கிறார். Oh, our God is loving through the Son of God. இது வந்து தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. It is about David's love. அவர்கள் உடன்படிக்கை பண்ணாங்க. They made a covenant. உடனே அக்ரிமெண்ட் போட்டாங்க. They made a covenant. ஆனா என்ன ஆச்சு? What happened? யுத்தத்திலே யோனத்தான் மடிந்து விட்டான். Oh, in the war Jonathan died. இப்போ என்ன நடக்குது? What is happening now? 2 சாமுவேல் Second Samuel 9வது அதிகாரம் chapter 9 1 ல இருந்து வாசிக்கலாம். from verses 1. யோனத்தான் மித்தம் என்னால் தயவு பெற்ற தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் நீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டார். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாய் சீபா என்னும் பெயருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்தார். இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, Listen this particular verse carefully. தேவன் நம்ம மீது அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். God is loving us. பிதாவாகிய தேவன் Oh, the Father God. குமாரனை நேசித்தார் என்று சொன்னேன். Oh, loves the Son of God. இங்க வந்து தாவீதுடைய வாழ்க்கையில In David's life, அவன் என்ன சொல்லுகிறான்? what he is saying, சவுலுடைய குடும்பத்துல யாருக்காவது நன்மை செய்யணுமா? is there anyone in Saul's family to do goodness? இந்த காலை வேளையில In this morning, நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை மறந்திருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். oh, you may think God is forgetting me. ஆண்டவர் மறந்து விட்டாரா? Did God forget you? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லையா? Did God didn't listen your prayer? என்னுடைய வாழ்க்கையில உயர்வு இல்லையா? In my life, why there is no growth? நான் இந்த கவலையோடு இருக்கிறேனா நினைக்கலாம். Are you worrying in this morning? 5வது வசனம் சொல்லுகிறது. The 5th verse says, அவன் அவன் எங்க சொல்ற மோபிபேசேத் எங்க இருக்கிறான்? where the Mephibosheth is there, அவன் லோதபாரிலே இருக்கிறான். he is in the Lodabar. லோதபார் என்றால் என்ன? Lodabar means what? அது ஒரு ஸ்லம் ஏரியா. It's a slum இன்னைக்கு area. ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாரும் ஸ்லம்ல தான் உட்கார்ந்திருக்கான். We are all living in slum. Listen, என்ன காரணம்? for what reason? அங்க நிறைய கூட்டமா இருக்கும். In slum there are so many people around என்ன us. பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. Oh, nobody knows what we do. தாவீது கொண்டு விடுவானோ என்ற பயம் அவள் தாய்க்கு காணப்பட்டது. The fear about David, he may kill his son. அதே சிந்தனை The same mind in Mephibosheth. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில In many people's life, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கப்பட மாட்டாரா? oh, why didn't God bless me? என் பிரச்சனை மாறாதா? Why my problem is, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு. oh, it's finished my life. இன்னைக்கு லோதபார்ல இருக்கிறோம். Oh, many people in Lodabar. பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனை நேசித்தார். Oh, the Father God loves the only one இன்னைக்கு son. பிதாவாகிய தேவன் தாவீதுக்கு அடையாளமா இருக்கிறார். Oh, now the Father God resembles the David. யோனத்தான் வந்து குமாரனுக்கு அடையாளமா இருக்கிறார். Oh, the Jonathan is about the Son of அந்த God. குமாரன் வந்து இன்னைக்கு மரித்து விட்டார். That Son of God, Jesus died in Calvary. அவருடைய பரிசுத்த ஆவி இன்னைக்கு நம்மளுக்கு வந்து. Oh, the Holy Spirit has come to us. Hallelujah. இங்க உண்மையான சாட்சியின் பொருள் இருந்து யோனத்தான் மரித்து விட்டார்.
Oh, the true meaning is Jonathan ஆனா died. இவனுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் வரணும். In Mephibosheth's life, the blessing should come. அப்ப ஆனா தாவீது சொல்றாரு, Oh, David says, அவன் லோதபார்ல இருந்து வெளியே வர சொல்லுவான். oh, tell to them to come out from Lodabar. அதுக்கு அடுத்த வசனம் 7 வாசிக்கலாம். The 7th verse, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப எல்லா கொடுப்பேன். கைகளை தட்டி நீ ஆண்டவரே என் பந்தியிலே நித்தம் நித்தம் அப்பம் புசிப்பாய். இன்னைக்கு காலை வேளை பரிசுத்த ஆவியானவர் In this morning God is நீ telling, எல்லாம் இழந்து போயிட்ட. you lost everything. உன் சொத்தையா, You lost your property, your family, உன்னுடைய பிரச்சனையா, your problem. எல்லாரும் ஒரு காரியத்தை இழந்து போயிட்டு. Oh, any of one thing you may lost. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, But God is நீ telling, எதையுமே கவலைப்படாத மகா, don't worry about நான் anything. எல்லாத்தையும் திருப்பி தருவேன். I will give you நீ everything. நீ செய்ய வேண்டியது என்ன? What you should நீ do? லோதபாரை விட்டு வெளியே வா. Please come out from Lodabar. லோதபார் என்பது என்ன? What is Lodabar? தேவனை குறித்து தவறான எண்ணம், The wrong picture of God. தேவனை குறித்து தவறான எண்ணங்கள். Oh, the wrong thoughts of God, wrong mind of God. நீ காலை வேளை கர்த்தர் சொல்றாரு, In this morning, God is telling to அப்படிப்பட்ட you, தேவன் அல்ல, no, I am not like that. நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் இல்லை. Oh, I am the God of அவர் mercy. உடன்படிக்கையின் தேவனாயிருக்கு. I am a God of covenant. அந்த உடன்படிக்கையானது Oh, that covenant. இந்த காலை வேளை நம்ம மத்தியிலே பேசுகிறது. In this morning, தாவீதுடைய இருதயத்தை பாருங்க. oh, look unto the heart of David. ஒரே குமாரன் இந்த உலகத்தை அனுப்பித்தார். Oh, God has sent His only one அவர் son. அன்பு எவ்வளவு பெருசு. Oh, His love is greater. அவர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? Why He didn't bless us? அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையில Oh, in many believers' life. அந்த லோகபார்ல இருக்காங்க. Oh, they are in Lodabar. அவங்க அதை விட்டு வெளியே வர்றது கிடையாது. They are not willing to come out from Lodabar. ஆசீர்வதிக்கப்பட முடியும். Oh, that's why they didn't get the blessing. ஆசீர்வதிக்கப்படாததுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன? The only reason for the missing blessing, அவங்களுக்கு தவறான சிந்தனை, the wrong things. இவன் கொன்னுடுவானோன்னு பயம். Oh, the fear about death. இந்த காலை வேளை கர்த்தர் பேசுறார். This morning God is telling, இதெல்லாம் இழந்து போயிட்டேன். oh, you lost everything. அது எல்லாத்தையும் நான் திரும்பி தருவேன். I will give you my blessing again. உடன்படிக்கையின் தேவன். Why? Our God is God of covenant. தாவீதும் யோனத்தான் உடன்படிக்கை பண்ணாங்க. David and Jonathan did the covenant. அந்த உடன்படிக்கையிலே ஒருவன் இறந்து போய் விட்டான். Oh, in the covenant, one person died. அந்த சொத்து யாருக்கு வருது? Then the property for whom it belongs to. டேனியல் பாஸ்டர் சொல்லுங்க, சொத்து Daniel யாருக்கு? pastor, please say that. யாருக்கு ஒரு சொத்து? The property to who? சாமுவேல் பாஸ்டர் சொல்லுங்க, சொத்து யாருக்கு வருது? அந்த டைம் நான் இல்ல. அடுத்த ஆளுக்கு மகன் யாரு? யோனத்தானின் மகனுக்கு கைகளை தட்டி கை தட்டி யோனத்தானுடைய கையில் தான் வரணும். ஆனா அங்க எதுவும் வரல. but till now the blessing, the property ஏன்னா did not இவன் come தான் to him. பயந்து போய் ஸ்லம்ல உட்கார்ந்திருக்கான். Because he feared and he was in Lodabar. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் The blood of Jesus. இந்த காலை வேளை நம்முடைய தலையில இருக்குது. This morning it is upon our head. ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வரும்படி. Oh, the God is ready to give the blessing. நிமித்தமாய் தரித்திரியமானார் என்று சொல்கிறது. Oh, for yourself he did அந்த it. ரத்தமுடைய ரத்தம் நமக்காக பேசுது. That blood is speaking. அந்த ரத்தம் நம்ம தலையில காணப்படும் போது The blood is upon our head. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட Oh, we are bought by the blood of அவருடைய Jesus. ரத்தத்தினுடைய ஆசீர்வாதம் The blessings of the blood of நம்ம தலையில Jesus. கடந்து வரும். It is upon our அது head. ஒருபோதும் நம்ம வெட்கப்படுத்தாது. You will never be உங்களுடைய shamed. வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாது. Oh, he is ready to bless you. அநேகருடைய வாழ்க்கையில Oh, in your life. தேவனுடைய ஆசீர்வாதம் தெரியாதபடி இருக்கிறாங்க. Oh, you are unknowing about the blessings அநேகர் of வந்து God. சும்மா கலந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. Oh, many people, they are crying meaninglessly. ஆண்டவர் சொல்றாரு, God is telling, நான் மறப்பணும், I will never forget. என்னுடைய அன்பு மாறுமோ. Oh, my love never be changed. வேதம் சொல்லுகிறது தேவன் Bible பட்சபாதம் உள்ளவர் says, அல்ல. oh, God is never having இழந்து partiality. போன ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வது எப்படி? Oh, he is the God who give you the lost. அவர் அன்பு நிறைந்த தேவனாய் Oh, he is love filled God. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். Oh, he is loving so ஆண்டவர் much. சொல்றார், லோதபாரை விட்டு நீ வெளியே வா. Please come out from Lodabar. அப்ப நீ சொல்லணும், At the time you must ஆண்டவரே, say, Lord, நான் தேவனுடைய பிள்ளை, I am the children of உம்முடைய God. ஆசீர்வாதம் Oh, your blessing. எனக்கு இருக்கு. It's mine. கலாத்தியர் 3:13-14 பவுல் சொல்றார், Galatians chapter 3:13 and 14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். Oh, the person who cursed one who in the Calvary. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் Oh, the blessings of Abraham. கிறிஸ்துவினாலே வரும்படி Oh, through Christ, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டார். he delivered from the curses of the law. அப்ப நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தாருன்னா, Oh, if he come out from the curses of the law, அந்த ஆசீர்வாதம் நம்ம தலையில வந்தே ஆகணும்.
that the blessings should come upon our head. ஆனா நம்ம வந்திருக்கா? Are we received the blessings? நிறைய பேருக்கு வரல. Many people, they didn't receive the blessing ஏன்னா அந்த வசனத்தை அவங்க டிக்ளேர் பண்றது இல்ல. because they are not ready to declare the word. Hallelujah! நீங்க சொல்லலாம். The person is sleeping. That's அது why எப்படி hallelujah. பாஸ்டர்? How it is possible? அது You may எப்படி say. வரும்? How? வேதம் தெளிவா சொல்லுது. Bible say உன் clearly. வாய்களை விரிவாய் தர. Open your mouth. நான் நிரப்புவேன். I will fill. இன்னைக்கு நிறைய பேர் வாயை திறக்கிறதே இல்ல. Many people are not ready to open the அவர் ஏதோ mouth. சொல்லி முடிச்சிட்டு போயிட்டாரு. Oh, wow, something he said and he went. அந்த வார்த்தையை சொல்றது இல்ல. I never confess like அப்ப that. அமைதியா உட்கார்ந்திருக்காரு. Then keep silence. சர்ச்சில் வந்தாலும் உட்கார்ந்திருக்காரு. In church also keep அப்ப silence. நம்முடைய வாழ்க்கையில But by now அந்த life, ஆசீர்வாதத்தை நீ வாயில சொல்லும்போது when you confess the blessings, நீ ஆசீர்வதிக்கப்படுற. you will be blessed. எப்படி பாஸ்டர்? Eppadi? How? இது பழைய ஏற்பாட்டுல பாசிபிளா? Is it possible in the Old Testament? எஸ் பாசிபிள். Yes, it is possible. நம்ம எல்லாம் போதகரா இருக்கிறோம். We are all pastors. நம்ம பைபிளை குறித்து அதிகமா தியானிக்க இப்ப தெரிஞ்சுக்கலாம். Yes, now we can learn how to meditate. பழைய ஏற்பாட்டுல எங்க சொல்லப்பட்டிருக்கு? In Old Testament, where it is? உபாகமத்தின் புத்தகம் Or Deuteronomy, 6வது அதிகாரம் chapter 6. 6ல இருந்து வாசிக்கலாம். Chapter 6, verses 6 from 6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. On these words which I command thee this day shall be in your heart. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி And thou shalt teach them diligently unto your children. நம்ம இன்னைக்கு எப்படி பேசுறோம்? How we are speaking with our children. அப்பாக்கு ரொம்ப கடன் இருக்கு. Oh, daddy has so debts. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். We are suffering. நீ பார்த்து செலவழி. Oh, spend carefully. உன் வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு. Oh, how then how your life will be. நிறைய காரியங்களை குறித்து பிள்ளைகளுக்கு டீச் பண்றோம். We are teaching many things to our children. டீச்சிங் எப்படி இருக்கணும்? But our teaching should be, ஹோலி ஸ்பிரிட் சம்பந்தமா இருக்கணும். it should be related to the Holy ஒரு Spirit. சமயத்திலே ஒரு பாட்டி அம்மா தன்னுடைய பிள்ளையை வளர்த்தார்கள். One grandmother taught to his grandchildren. மோசேயை பத்தி அவர் கதை சொன்னார்கள். Oh, she shared the story of Moses to his நாளுக்கு grandchildren. பின்பு After some days, அவர் கம்யூனிசத்திலே இருந்துட்டார். that grandchildren joined to the communism. அது கம்யூனிசம் என்னை காப்பாற்றும் என்று கம்யூனிசத்துக்காக உழைத்தான். He worked for the communism, that communism should save me. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்தது. One day come, அந்த கம்யூனிஸ்டுடைய பெரிய தலைவர் என்ன பண்ணிட்டார்? that leader of communication. இவனை வச்சா நமக்கு ஆபத்து. Oh, if he is in communism, then it will be danger to me. அவனை தூக்கி ஜெயில போடுன்னு சொல்லிட்டார். Oh, put them into the jail. அந்த ஜெயில் எப்படின்னா சிங்கம் படுக்கிற மாதிரி சின்ன ஜெயில். Oh, that jail is very tiny space where like a lion should sleep. நல்ல கவனிங்கள். Please listen. உன் வாழ்க்கையில எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ, If what you thinking, அதையே நீ விடுவிக்கப்படுவாய். oh, that thought only delivering. நிறைய காரியத்தை நான் பார்த்திருக்கேன். I can see, I can tell many things. உடனே இவர் என்ன பண்ணாரு? Then this person, அப்படியே வீட்ல உட்கார்ந்து ஜெயில்ல அப்படியே உட்கார்ந்தார். then he sat on the jail. எந்த கம்யூனிசத்தை நான் நேசித்தனோ, which communism I love, அந்த கம்யூனிசம் என்னை தோல்வி சந்தித்தது. that communism led me to the failure. என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போய்விட்டேன். I lost everything because of communism. அப்படியே சொல்லிக்கொண்டே இருந்தார். Then he said these things repeatedly. இஸ்ரவேல் ஜனங்களை, the Israel people, மோசே என்னும் தீர்க்கதரிசி நடத்தி வந்தார். the prophet Moses led the Israel people. யெகோவா ஜனங்களை விடுவித்தார் என்பதை, Oh, the God who delivered the Jacob, God delivered the Israel people. சிந்திக்க ஆரம்பித்தார். Oh, he remembered to that. அப்போது ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார். At that time Moses prayed, இயேசுவே, Lord, என்னை மோசே விடுவித்தீரேயானால், if you deliver the Moses, என்னை விடுவிய ஆண்டவரே. deliver me. அவ பாட்டி சொன்ன கதை, Oh, the grandmother story, அவனுக்கு நினைவு வந்தது. he remembered that அவன் story. திடீரென்று காலையில எழுந்து Immediately he wake up at the morning, அந்த செங்கலை தொட்டான். he touched the stone. 2 ஓட்டை விழுந்துச்சு. Oh, 2 holes. அந்த சூரியன் வந்து அந்த ரூம்ல பட்டுச்சு. Oh, the rays of the sun through the 2 holes. 2 தட்டு தட்டுனா, He just touched that 2 times. செங்கல் உடைஞ்சு விழுந்துச்சு. That stone break into 2 pieces. மோசே விடுவித்த ஆண்டவர், The God who delivers Moses, என்ன விடுவிப்பார் சொல்லி oh, he will deliver me. ஜம்ப் பண்ணிட்டான். He jumped. அங்க 4 நாய் இருந்துச்சு. There are 4 dogs. அந்த நாய் அவனை துரத்த ஆரம்பிச்சு. Oh, the dogs ஒரு மனுஷனுடைய following. வாழ்க்கையில The one man's life, பிரச்சனை மேல பிரச்சனை தான். problem after problem. இவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான்.
He is running. மிலிட்டரி நாய் வந்து பயங்கரமா இருக்கும். The military dog is so stronger. உடனே இவன் சொல்றான், He said, தேவனே Lord, மோசேயை விடுவிச்சீர், oh, you deliver Moses. இஸ்ரவேல் ஜனத்தை You விடுவித்தீர். deliver the Israel people. எங்க பாட்டி சொன்னது கதையெல்லாம் நான் கேட்டேன். I heard that stories of my போய் நீ grandmother. வெளியே கொண்டு வந்தீரு. Oh, now you deliver from me. இந்த நாயில இருந்து என்னை காப்பாத்தாங்க. Please save me these dogs. ஓடிட்டே இருக்கான். He is running. அப்படின்னு ஒரு ஜெபம் பண்றான். He prayed. அது பண்ண நேரத்துல Oh, when he prayed, திரும்பி பார்க்கறான். he just turned back. நாயை காங்கல. There was no dog. என்ன நடந்துச்சுன்னா, What happened? அதுக்கு இடையில Between that, கர்த்தர் என்ன பண்ணாரு? what God said? ரெண்டு முயலை ஓட விட்டாரு. Oh, he let the two rares. அப்போ நாய் என்ன பண்ணுச்சு? What the dog? அந்த முயலை பார்த்து போயிடுச்சு. Oh, he distracted because of the rabbits. அவன் விடுவிக்கப்பட்டான். He was delivered. அந்த கோட்டை சுவரை தாண்டினான். Oh, he crossed that walls. அடுத்த தேசமாகிய போலந்து என்ற தேசத்துக்கு வந்து விட்டான். Oh, he went to the Poland land. அப்போது அவன் நினைத்தான், At the time he thought, என்னுடைய நான் நேசித்த கம்யூனிஸ்ட் தேசமானது oh, the communism I loved, என்னை காப்பாற்றவில்லை. it did not save இந்த me. கம்யூனிசம் என் வாழ்க்கையை உயர்த்தவில்லை. That communism did not grow me என் up. பாட்டி சொன்ன கதையாகிய மோசையின் தேவன், Oh, that story of my grandmother, the Moses கர்த்தர் story. என்னை விடுவித்தார் என்று சொல்லி சொன்னார். Oh, my grandmother said, இந்த hallelujah, கர்த்தருக்காக நான் ஊழியங்களை பண்ணுவேன் I என்று do சொன்னார். ministry for the God who அந்த delivered. போலந்து தேசத்திலே தன் ஊழியத்தை ஸ்டார்ட் He பண்ணினார். started his ministry in Poland. போலந்து தேசத்திலே இன்னைக்கு 2 சபையை வைத்திருக்கிறார். Now he has 2 churches in இந்த Poland. உன்னுடைய வாழ்க்கையோட சிந்தனை எப்படி இருக்கிறது? What about your mind நீ today? உலகத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? If you are thinking the world, என் தேவனை சிந்தித்துக் are you கொண்டிருக்கிறாயா? thinking the mind about God? கன்னடா பைபிளிலே சொல்லி இருக்கிறது, In the Kannada Bible, என்னுடைய கை மோட்டா கை என்று சொல்லப்பட்டிருக்கு. oh, my hand is a bigger hand. அந்த கைக்கு விரோதமாய் ஒரு கையும் இல்லை. Oh, no other hand against my bigger கை hand. இப்போது இறங்கி வந்திருக்கிறது. Oh, the hands of God is coming உன் upon. சிந்தனையில அதை பிடித்துக்கொள். Oh, catch by your mind the hands of மோசேயின் God. தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். The God of Moses is speaking to you. உலகத்தில் இருக்கிறவர் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். Oh, the God who is in me is greater than the people in this world. அந்த அனாயிட்டை நம்மை The உயர்த்தும். same anointing will give இயேசு you. கிறிஸ்து தம் இரத்தத்தை சிந்தி, Oh, Jesus gave his blood. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார். Oh, he overcome by the blood of Jesus and the word of God. அந்த பரிசுத்த ஆவி The same Holy Spirit. இன்னைக்கு நம்ம ஜெபித்திருக்கிறோம். Today we are praying. அந்த வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலைமையில Oh, the deliver from the deliver உன் level வாழ்க்கையில காணப்படும் போது in your life, உன் வாழ்க்கை மாறப்போகுது. your life will be நீ changed. லோதபாரை விட்டு வெளியே வா. Please come out from the Lodabar. தேவன் பெரியவர் என்று சொல். My God is greater, என் please ஊழியத்தை say. கர்த்தர் நடத்துவார் என்று சொல். My God will lead my தேவன் ministry. தலையை உயர்த்துவார் என்று Oh, சொல். my God will lift me up. உன் எண்ணங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்துவை பற்றி இருக்கட்டும். Oh, let your mind and thoughts, it should be about Jesus. ரோட்டில் நடக்கும் போதும் வீட்டில் படுத்திருக்கும் போதும் When you walk and when you sleep in your house. இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே Oh, இரு. speak about Jesus. Speak இயேசுவே about என் Jesus. வாழ்க்கையை மாற்றப் போகிறீர். Oh, you are going to change my life. You are going to change my life. இந்த உலகத்தில் உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. Oh, no another one except you in this ஆண்டவரே, world. உம்முடைய பிரசன்னம் என்னை மூடிக்கொள்ளட்டும். Let your presence overcome me. இதுவரை Fill என் me. வாழ்க்கையிலே failure ஆண்டவரே. Oh, till now I see இதுவரை failure. என் ஊழியத்திலே failure. Till now in my ministry failure. வாழ்க்கையில ஒன்றுமில்லை. I have nothing. இந்த காலை வேளையிலே In this morning, பரிசுத்த ஆவி புதிய பலன் the தருகிறார். Holy Spirit is giving the new strength to ஆண்டவரே, you. நான் லோதபாரை விட்டு வெளியே வருகிறேன். Lord, I am coming out from Lodabar. சிந்தனை கிறிஸ்துவோடு அறையப்பட்டிருக்கிறது. Oh, yeah, my life is bound in the இந்த வல்லமை Calvary. என்னிலே காணப்படுகிறது. Lord, let your power. இன்னைக்கு உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர் ஆண்டவர். Oh, you are the God who changed my அவரால் life. செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible for you, இந்த Lord. வார்த்தை உன்னிலே பேசுகிறது. Oh, today this word is உன் speaking to சிந்தனை you. விட்டு நீ வெளியே வா. Come out from your mind. நீ தவறான சிந்தனையில் இருக்கிறாய். You have the wrong opinion. தேவனை பற்றி சிறிதாய் சிந்திக்கிறாய். Oh, you are thinking God is small. தேவன் உன்னை பற்றி பெரிதாய் சிந்திக்கிறார். But God is thinking you are big. இந்த சிந்தனை உன் வாழ்க்கையை விட்டு மாறும்போது Oh, if your
thought should be changed. ஒரு பெரிய ஒரு பெண் பிரசங்கத்திலே சொல்லுகிறாள், Oh, greatest lady share this one thing in message. என் வாழ்க்கை முழுவதும் முடிந்து விட்டது, My life totally finished. என் வாழ்க்கை அழிந்து போய் விட்டது, My life totally என் damaged. வாழ்க்கையை மாற்றுகிறவர் ஆண்டவர், My God only changed my என் life. சிந்தனையை மாற்றுகிறவர் ஆண்டவர் My God only changed my mind. என்று அவள் சொல்ல ஆரம்பித்தார். Yes, the lady say this. ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு அவள் பிரசங்கம் பண்ணார். Now today he is preaching about thousands of people. அன்னைக்கு ஒரு வயதான பாட்டி வீட்டுக்கு போகிறோம். Oh, when I went to one grandmother's house. அந்த அவர்கள் ஜாய்ஸ் மேயருடைய பிரசங்கத்தை அவர் கேட்டிருக்கிறார்கள். Oh, that grandmother listened the Joyce Meyer message. அவங்க சொல்றாங்க, Oh, he says. அந்த அம்மா பாவம் செஞ்சுட்டா, Oh, that Joyce Meyer did sin. அவர் அப்படி இப்படி சொல்றாங்க. Oh, Joyce Meyer is அப்ப not அந்த good. அம்மாவுடைய செய்தி அவங்க ஃபுல்லா கேட்கல. Oh, she didn't listen the நான் whole சொன்னேன், அந்த message. அம்மா செய்யல. Oh, and I said that mother did not say. அந்த அம்மா நல்ல ஒரு அம்மா, Oh, that mother is a good mother. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் God blessed that mother. அப்படின்னு சொன்னேன். I said like அந்த that. வயதான தாயாருடைய வாழ்க்கையில அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு. Oh, that grandmother's mind was corrupted. இன்னைக்கு வாழ்க்கையில உன்னை எப்படி இருக்கிறார்? Today, how your life will be. மொத்தம் மூணு விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறான். There are 3 kinds of Christians. அதை சொல்லி அப்படியே ஜெபத்துல போலாம்னு நினைக்கிறேன். By this, I finished my message. ஒருத்தன் போய் மாடு வாங்கினா, One person went to buy a goat. இன்னைக்கு நம்ம மாடு வியாபாரம் பண்ணலாம் வச்சான். மாடு கூட்டிட்டு வியாபாரம் பண்ணா, அந்த வண்டி ஓட்டினா, Oh, he used that cow and he drive his vehicle. அது கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் போச்சு, After 100 meters, நின்னுட்டு. stopped there. திருப்பி 100 மீட்டர் போச்சு, Again 100 meters, நின்னுட்டு. then stopped. அவன் எவ்வளவோ அடிச்சான், He beaten the cow so many times, ஏன் போல? but the cow didn't move. அது இதுக்கு முன்னக்கூட்டி Before that, குப்பை வண்டி ஏற்றி, oh, that cow used for the dust. ஆமா, குப்பையை ஏற்றிட்டு போயிருக்கு. Waste thing அப்ப vehicle. 100 மீட்டர் நீர் மட்டும் அவன் நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கான். Oh, after 100 meter, he let that. அந்த சிந்தனையில இருந்து அந்த மாடு விடுவிக்கப்படல. Oh, that cow didn't get the deliverance from the dust. புரியுதா Waste. அவனுக்கு? அதை கலத்தி போய் உடனே ஒத்துட்டான். Oh, are you understand? அதுதான் ஒரு மாடு வாங்கினான், Next he bought another அதை cow. ஓட்டினான். He drove the அது cow. என்ன சுத்தி சுத்தி வந்துட்டே இருந்துச்சு, That cow walking like a circle. ஒண்ணுமே நடக்கல. Nothing happened. அது என்ன டின்ல கம்பெனில ஓடி இருக்கு, செக்கு. Oh, that man, that cow walking in the oil mill. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவன் இப்படியே சுத்திட்டே வரான். Many Christians like this cow. They are only walking through the circle, இவன் வாழ்க்கை சுத்திட்டே இருக்க வேண்டியதான், like a circle. அடுத்த லெவலுக்கு போக மாட்டான். And he will not go to the next அடுத்த level. ஒரு மாடு விலைக்கு வாங்கலாம், Then another cow he bought. அது ஸ்பீடா ஓடிச்சு. That cow running with high speed. அது என்ன காரணம்னா, Because what's the reason? அது ரேஸ்ல ஓடின மாடு. Oh, that cow is a race horse. நீங்க எப்படி இருக்கிறா? Now how you are? நம்ம எப்படி இருக்கிறோம்? Now how you are? இந்த 3 மாடை போல இருக்கமா? Are we like these 3 cows? அடுத்த லெவல்ல நம்ம நல்ல மாடு வாங்கலாம். Oh, next level he bought a good cow. அது நல்லா இருந்துச்சு. That cow will be good. நீங்க எப்படி இருக்கீங்க? Now how you are? உங்க நீங்க லோதபார்ல இருக்கீங்களா? Are you in Lodapar? லோதபார் விட்டு வெளிய வந்துட்டீங்களா? Oh, did you come out from the Lodapar? கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு காணப்படுதா? Oh, do you have the mind of Christ? அப்பதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். Then only you will be good. நீங்க எவ்வளவுதான் அழுது புரண்டாலும், Oh, you may cry, you may pray. அந்த உங்க வாழ்க்கையினுடைய வார்த்தையை நீ சொல்லாத பட்சத்திலே, Oh, the word about your life, if you're not telling that, உங்க வாழ்க்கை மாறாது. you will never change. ஒரு சமயத்துல குழந்தை பிறந்தது என்று தாயார்கிட்ட சொன்னார்கள். One time, a message to your mother, that's about childbirth. அந்த பிள்ளைக்கு ஒரு கை இல்லைன்னு சொன்னார்கள். Oh, that child, that baby has no hand. திருப்பி சொன்னார்கள். Again, they said. அந்த பிள்ளைக்கு இன்னொரு கையும் இல்லை சொன்னார்கள். They said the second one also no hand. திருப்பி ஓடி சொன்னார்கள். Then again say. அந்த பிள்ளைக்கு 2 காலும் இல்லை சொன்னார்கள். They said that there is no 2 legs. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. Then what about the kid's life? 2 காலும் போயிட்டு 2 கையும் இல்லை. The baby has no leg, no hand. How it be? அவர் 2 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணினார். Oh, that baby tried to, that after growth that he tried to do அவன் பொம்மை suicide. மாதிரி எந்திரிச்சு உட்கார்ந்திருப்பான். Oh, he became a doll. It's become a ஒரு doll. நாள்ல அவன் ஆண்டவரிடத்துல ஜெபித்தான்.
One day that person ஆண்டவரே prayed, என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவரே, change my life, Lord. நீர் எனக்கு பயன்படுத்த ஆண்டவரேன்னு சொன்னார். Please use me for your glory. ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு அவரை பயன்படுத்தினார். Oh, now God is using that person to 1,000 people. அவனுக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தேசத்திலே பிரசங்கம் Now பண்ணார். he is traveling to so many countries and preaching the gospel. அவர் இந்தியாவுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். Oh, he has no appointment for India. அவர் பயங்கர preacher. He was a mighty preacher. அவர் யாரை தொட வேண்டியது இல்லை. Oh, he didn't touch anyone. அவரை டேபிள் மேல விட்டுருவாங்க. They put the person in the table. அவர் நல்ல ஃபேன் ஷர்ட் போட்டு நல்லா பிரசங்கம் பண்ணுவார். Oh, he had a good dress and he preached. அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. Now he has 3 children. அவர் உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்றார். Now he is preaching world. அவருடைய வாழ்க்கையை மாத்தினது என்ன? Oh, what are the things that changed his life? கிறிஸ்துவின் சிந்தை. The mind of Christ. இந்த காலை வேளையில In this morning, உன்னுடைய சிந்தை எப்படி